மை டியர் கௌதமி செல்லக்குட்டீஸ், எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க, ஈஸியாக டஃப்பான்னு சொல்லி மறக்காமல் கீழே ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க ஆன்சர் கீ இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்கு வரப்போதுப்பா. நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஒன்று விடாமல் ஃபஸ்ட்டு 1 மார்க்கு, அடுத்தது கோவினா நடுவினால எப்படி மார்க் போட போகிறாங்கன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு A to Z ஆன்சர் கீ உங்களுக்கு அதில் வரப்போதுப்பா. அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம். அது எப்படி பிளான் பண்ணி படிக்கலாம், அதுக்கு இந்த மாதிரிலாம் படிக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் எக்ஸாம்லாம் எப்படி எழுதுனீங்க, எப்படி எழுதுனீங்க? ஈஸியாக இருந்துச்சா, டஃப்பாக இருந்துச்சா? எவ்வளோ மார்க் வரும்? 80+ஆ, 90+ஆ, இல்லை 95ஆ? இதில் கோட்டை விட்டீங்க 1 மார்க்கில் இத்தனை 90 கேட்டாங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து இங்கிலீஷ் எக்ஸாம் வரப்போகுது. அது எப்படிலாம் பிளான் பண்ணி படிக்க போகிறீங்க? கண்டிப்பாக பிளான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பிளான் போட்டிருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். முக்கியமாக இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பேராகிராஃப் இருக்குது. ஸோ 1 மார்க் 2 மார்க் கிராமர்ஸ் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட்டு 21 மார்க் எழுதுவீங்க. அடுத்து இந்த கிராமர் பார்ட் இருக்கும் உங்களுக்கு 8 மார்க். ஓகேவா? அதில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? அதில் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு 6 மார்க் இருக்கும்னு நினைக்கிறேன் கிராமர் பார்ட்லேயே. அது நிறைய பேருக்கு வராது. நிறைய பேர் கோட்டை விட்டுருவீங்க. அதை இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச், கிராமர்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கைட்லேயே புக் பேக் இன்சைடு அவுட் சைடுலாம் நிறையா இருக்கும். மேனுவலாக நீங்கள் அதை மட்டும் பத்தாது. எப்படி சொல்கிறது, நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க, கிராமர் எப்படி போடுறதுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கவே தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ்லாம் புக்கில் இருக்கிற எல்லா ப்ரோஸில் இருக்கிற எல்லா சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதில் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? அப்புறம் போயம் அப்ரிசியேஷன், பேராகிராஃப், 2 மார்க்கு எல்லாத்தையும் தரவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? மற்றபடி மீதி எல்லாமே ஊனதமாக தான் இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஹேண்ட் ரைட்டிங் மெயின் திங். தமிழுக்கும் சரி இங்கிலீஷ்க்கும் சரி ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கிலீஷ்க்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு. இங்கிலீஷ் எக்ஸாமுக்கும் அடுத்தது நீங்கள் எழுத போகிறீங்க, அதுக்கும் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ தமிழ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இதை நினச்சி யாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. கட் ஆஃப்க்கு தமிழ்லாம் வராது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நல்லபடியாக படிங்க. விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். அதற்கான இம்பார்ட்டன்ட் ஸ்மால் வீடியோ இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். தமிழுக்கு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் பா. விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்தது வீடியோவில் சந்திக்கலாம். பை செல்ல குட்டீஸ். பை.